சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388824242. ஒரு வெளிப்படைத்தன்மையோடு, ஒரு நேர்மையோடு, ஒரு நியாயத்தோடு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஓட்டர் லிஸ்ட், உண்மையான அந்த வாக்காளர் பட்டியல், அதை நீங்க தயாரிக்கணும். இந்த 2 மாசம் நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரை இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய பிஎல்ஓ, அது அரசு சார்பில், அதாவது தேர்தல் கமிஷன் சார்பில் நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள். பிஎல்ஏ 2 கட்சி சார்பில் நியமிக்கப்படுகின்ற ஏஜென்ட், இவங்க 2 பேருமே கோஆர்டினேட் பண்ணுங்க. இதுவரையில் டெல்லியில் எங்க கட்சியின் சார்பில் போய் ரெப்ரசென்ட் பண்ணோம். அந்த எலெக்ஷன் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேயே சொன்னோம், பூத் லெவல் ஆபீசர் நீங்க போடுறீங்க, எந்த பூத் லெவல் ஆபீசர் போய் வீடு வீடா போய் செக் பண்றான்? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. செக் பண்றதும் கிடையாது, வீட்டுக்கு போறதும் கிடையாது. அவன் மாட்டு சும்மா என்ன பண்றதுன்னா, வீட்டுக்கு போனா அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க, அப்பதான் டோர் லாக்ல ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அடிப்படை உரிமையை க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான தகவல் கொடுத்து ஒரு வாக்குரிமை, ஒரு வாக்களிக்கின்ற அந்த உரிமை இருக்கின்ற ஒரு பிரஜைக்கு அந்த வாக்கை வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த பிஎல்ஓ மேல என்ன பனிஷ்மெண்ட், அவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன அக்கௌண்டபிலிட்டி கொடுத்துக்கினீங்க? ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பிஎல்ஓவுக்கு பிஎல்ஏ 2க்கு ஒரு கோஆர்டினேஷன் வைங்க. அப்படி வச்சாதான் ஒரு இன்டென்சிவா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு உண்மையான வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்ற ஒரு பட்டியல் நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை முழுமையா ஒரு டிரைவ் கொடுத்து அதன் அடிப்படையில் இதை செஞ்சா நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் இல்லாம ஒரு நிலைமை இருக்கும், நிரந்தரமாக குடிபெயர்ந்து இல்லாத நிலைமை இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷிப்டட் 2 இடத்துல வச்சிருக்கோம், ஒரு இடத்துல ஓட்டிருக்கோம். தேர்தல் கமிஷன் நினைச்சா செய்யலாம். இதை செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய இயக்கத்தின் சார்பில், கழகத்தின் சார்பில், கழக பொதுச்செயலாளர் சார்பில் சொல்லியிருக்கிறோம். அதாவதுங்க, இப்போ ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது பிப்ரவரி, இந்த கேள்வி என்ன கேட்க முடியாது. ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ விடுமுறையெல்லாம் வர்ற ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் கூட கருத்தில் கொள்ளணும் நீங்க. அதனால அதை கருத்தில் கொண்டு அந்த காலத்தை நீட்டிப்பது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ முழுமையாக டிரைவ் பண்ணி, ஏன்னா கிட்டத்தட்ட 30 நாள் இருக்கு, அந்த 30 நாளில் முழுமையாக பயன்படுத்தி பிஎல்ஓ டிரைவ் பண்ணுங்க. ஸோ அதன் அடிப்படையில் கால நீட்டிப்பு ஒரு தேவை இருக்கிற பட்சத்தில் அதையே நீங்க நீடிப்பதற்கு ஒரு பரிசீலனை செய்யலான்ற கருத்தை சொல்லியிருக்கோம்.